இதுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அட்வைஸ் வேணா கொடுத்துக்கலாம். வளர்றது வளராமல் இருக்காது, ஆனால் வளராதது வளராது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வளர்ந்தா அதை வச்சு ஸ்டைலாக சிவாஜியில் வருவார் பாருங்க, அந்த மாதிரி ஷார்ப்பாக விட்டுங்க. இல்லைன்னா படம் வரைஞ்சிக்க. நண்பரே, எனக்கு மட்டும் சூப்பர் பவர் கிடைச்சதுன்னு வைங்க, அடுத்தவங்களை இறைக்காகவோ, அடுத்த உயிரை இறைக்காகவோ, அதாவது சாப்பாடுக்காகவோ, தன்னுடைய சந்தோஷத்துக்காகவோ அட்டாக் பண்ணாத ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கங்க, மானை போய் உயிரோடு இருக்கிறத அடித்து சாப்பிடாத அளவுக்கு அது ஒரு மான் மாதிரியே ஒரு உணவு. மன்னா அப்படின்னு பைபிளில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ நீ எதையாவது சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடாக அந்த உணவு மாறிடும். ஸோ அப்போ ஒரு உயிரை அதை அடித்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வராது. மனுஷங்களுக்கு மெயினாக பணம்ன்றது ஒன்று இல்லாமல் பண்ணிவிடுவேன். பணம்ன்றதே கிடையாது. பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது தான், அதிகமான பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கும் போது தானே அடுத்தவனை கொலை பண்ணுறான், இல்லாததெல்லாம் வேலை செய்கிறான். அடுத்தது இன்னொரு சில விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள், பெண்கள் கிண்கள்னு இருக்கு இல்லையா, அதுக்காக போய் போராடுறல அந்த படைப்பும் நான் கண்டிப்பாக என்னுடைய ஃபேன் தான். எனக்கு நானே ரசிகர், எனக்கு நானே தலை, எனக்கு நானே தளபதி, எனக்கு நானே சூப்பர் ஸ்டார், எனக்கு நானே உலக நாயகன். அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் பாஸ். ஒருத்தரும் நம்மளே விழுகிறது விழுகாமல் இருக்காது, ஆனால் விழுகாதது விழுகாது. சொட்டையே தான் சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் உங்களுடைய ஜெனட்டிக்ஸ், ஜீன்ஸ், அதுபடி உங்களுடைய பாரம்பரியத்தில் சொட்டை இருந்துக்கிட்டே வந்ததுன்னா உங்களுக்கும் வரும். அதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாது. சில டைம் இளமையிலே வரும். வெரி குட், நல்லா விளையாடுப்பா, இன்னும் சீரியஸாக விளையாடு. இந்த மாதிரி ஒரு கேம் சேனல் ஆரம்பித்தவர் தான் இன்றைக்கி வேர்ல்டு நம்பர் 1 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட். எவ்வளோ பெரிய ஆளாயிட்டார், மல்டி மில்லியனர். அந்த மாதிரி எது பிடிச்சி ஒன்றும் வரல பாஸ். அந்த காலகட்டங்கள்லேயே காலேஜ் படிக்கும் போதே, அந்த ஏஜ்லேயே அந்த லவ் பண்ணுற விஷயமே தோணாத அளவுக்கு சாதனைகள் 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 அப்படியே மைண்டு போயிடுச்சு. இப்போ கண் கெட்ட பிறகு ஏன் பாஸ், தூங்காத கண்ணென்று ஒன்றுன்ற பாட்டு பாடுறதுக்கும் எம்எல்ஏக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் தான் அடுத்த எம்எல்ஏன்னு போட்டுச்சிங்க. இதில் ஏதாவது உள்ளடி வச்சுருக்கீங்களா என்ன? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதென்ன சொல்ல. நான் ஆம்னிவோரஸ் ஆளுங்க. ஆம்னிவோரஸ்னு சயின்ஸ்லாம் படிப்பியாடா? ஆம்னிவோரஸ் ஆளுங்கன்னா என்ன தெரியுமா? வெஜ் நான்வெஜ் போத் எது கிடைச்சாலும் சாப்பிடுவோம், அது பேர் தான் ஆம்னிவோரஸ். கார்னிவோரஸ்னால் வெறும் நான்வெஜ். 2026 இல்லை, 31, 36 இப்படி எத்தனை வருஷம் எலெக்ஷன் வந்தாலும் சரி, நானே நின்னா மட்டும்தான் எனக்கே நான் ஓட்டு போட்டுக்குவேன். வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா நான் மட்டும்தான் மக்களுக்காக நிற்கணும்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட்